திரு ஐயநாதன், இப்ப இந்த எதிர்ப்பு குறியீடு என்று திமுக சொல்லுது. சர்வதேச அளவில் ரூபாய் நாணயம் அப்படின்றது பெரும்பாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, போய் சேர்ந்து விட்ட விஷயம். எதிர்ப்பு குறியீடா இவ்வளவு பெரிய மேஜர் டெசிஷனை திமுக எடுத்திருக்கிறது அப்படின்றது இந்திய அளவில் எப்படி எதிரொலிக்கும்? இல்லை இப்போ இருக்கக்கூடிய நகர்வுக்கு ஜனநாயக முறைப்படி மற்ற தென்னிந்திய மாநிலங்கள் தலைவர்களை சந்திக்கிறாங்க, 7 மாநில முதலமைச்சர்களை சந்தித்து தங்களுக்கு ஆதரவு திரட்டுறாங்க, டீலிமிட்டேஷன் வர போராடுறாங்க, நிதியில் பிரச்சனை இருக்குது. இந்த அணுகுமுறை அப்படின்றது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்கள் திரு சரவணன் அவர்களுக்கு கேள்வி வைக்கும்போது சொன்னாங்க, கூட்டாட்சியில் வந்துட்டு எப்போதும் கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன் பிரச்சனை இருக்கணும்? இந்த பவர்ஸ் ஆர் டிவால்வ்டு 3 தலைப்புகளில் வந்துட்டு யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு வரும்போது எப்படி பிரச்சனை வர முடியும்? அதை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கொள்கையை வகுக்கிறீங்க, அந்த கொள்கையை தூக்கி மாநில அரசின் மீது எப்படி திணிப்பீர்கள் என்பதுதான் முதல் கேள்வி. இப்ப இதுக்கு நான் இன்னொரு கேள்வி இருக்கு, நான் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இப்ப கிரே ஏரியா, ஆளுநருக்கு ஒரு மசோதா பேரவையில் ஏற்றுக்கொண்டு அனுப்பப்படக்கூடிய மசோதாவில் இத்தனை நாளுக்கு அவகாசத்துக்குள்ள ஒப்புதல் தரணும் அப்படின்றதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. அது ஒரு கிரே ஏரியா. ஆனா அதே நேரத்தில் சரவணன் அண்மையில் ஒரு கேள்வி எழுப்பினார். ரூ என்று பயன்படுத்துது எந்த வகையில தப்பு, எந்த சட்டம் அதுக்கு தடை செய்யுது அப்படின்னு கேட்கிறாரு. சோ இது ரெண்டுமே கிரே ஏரியா தான். இந்த ஆபீஷியலா எதுவும் தடை செய்யல. ஆனா ஒரு பொதுவா ஒரு மரபு, ஒரு புரிதல் இருக்குல்ல, இந்தியா ஒரு கூட்டாட்சிக்குள்ள ரூ அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேவனாரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அத திடீர் என்று இன்னைக்கு ஒரு மாநில திட்டக்குழுவுடைய முதல் பக்க அறிக்கையில நீக்கிறது மூலமா என்ன சொல்ல வருது தமிழ்நாடு? இல்ல, தமிழ்நாடு சொல்ல வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா, ரூன்னு போட்டதன் மூலமா அந்த தேவநாகரி வடிவத்தை கொண்டு ரூபாயை குறிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த குறியீட்டை மறுப்பதன் மூலமாக நாங்கள் இந்த தேவநாகரி வடிவத்தில் வரக்கூடிய இந்திய ஆதிக்கத்தை இன்றும் எதிர்க்கின்றோம் என்று சொல்வதனுடைய ஒரு அடிப்படையாகத்தான் ரூ என்று நாங்கள் மறுபடியும் ரூபாய், அது தமிழ் எழுத்து தான், ரூபாய் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு பாஜகவை சேர்ந்த தம்பி சொல்கிறாரு, இது வந்துட்டு சமக்கிருதம் ஒருபோதும் வந்துட்டு நிதி மொழியும் கிடையாது, சமூக மொழியும் கிடையாது. அது அப்படியெல்லாம் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை. நீங்கள் வட சொல் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு சமக்கிருதத்தை குறிக்கலை. மொழி ஆய்வாளர்கள்கிட்ட போய்ட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒன்று. நாங்கள் இந்த ரூபா அப்படின்ற சொல்லு ₹1 வெள்ளக்காரங்காலத்திலேயே ₹1, அப்போ பவுண்டை விட மதிப்பு வாய்ந்ததாக இருந்த இந்திய ரூபாயில் அப்போவே ரூபா என்கின்ற தமிழில் எழுதப்பட்டு இருந்தது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இறங்கி வந்து உங்களோட ஒத்துழைப்பதற்காக எல்லா கான்ட்ரிபியூஷனும் நாங்கள் பண்ணுறோம். அண்ணாமலை சொல்கிறாரு, ஒரு தமிழருடைய பையன் தானே இதை பண்ணார் அப்படின்ட்டு. அதுவல்ல, தமிழர்கள் தான் நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணோம். ஆனால் யாரை நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க? எங்கே நீங்கள் மதிச்சிருக்கிறீங்க? தமிழ்னா அதுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, தமிழ்னா அது ஒரு பெரிய இலக்கிய மலம் கொண்டது, சமக்கிருதத்தை விட மூத்தது எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் வழக்காடும் மொழியாக எங்களுடைய நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை கேட்டுக்கிட்டு என்னைக்கோ தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு சட்டப்பேரவை அனுப்புறது இன்ன வரைக்கும் அங்கீகரிக்கலையே. ஏன்? வளமான இம்மொழியை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எதிராகவே உங்களுடைய நடவடிக்கை அனைத்துமே இருக்கின்றது. 37, 38, 39 அப்போத்திலிருந்து இந்த பிரச்சனை இருக்குது. இந்த நாடு விடுதலை பெறத்துக்கு முன்னாடி இருந்து இந்த தமிழ் அப்படின்றது ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி கொண்டே வருகிறது. இந்தியை திணிக்கக்கூடிய அந்த வேலையை அங்கே ஆரம்பிச்சு விட்டுது. இந்தின்றது யார் பேசுகிற மொழி? இந்த இந்தியாவில் எந்த பகுதி பேசுகிற மொழி இல்லையா? அது இந்துஸ்தானியை நீங்கள் மாற்றி இந்தின்னு கொண்டு வந்துட்டீங்க. அதில் இருக்கிற உருது வார்த்தைகள் எல்லாம் உருவிட்டு அதில் சமக்கிருத வார்த்தை, அதே பொருளுடைய சமக்கிருத வார்த்தை இது பண்ணிட்டு நீங்கள் தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு ஒன்று கொண்டு வந்துட்டு நேரு ஒத்துக்கிறாரு, இந்தின்ற ஒரு மொழி கிடையாது, இந்தி ரெஃபர்ஸ் டு த ஸ்கிரிப்ட்னே சொன்னார் அவர். ஹானஸ்ட் அவர் சொன்னார், ஸ்கிரிப்ட் மட்டும்தான், வெறும் இந்த ஒரு வரி வடிவத்தை தான் நாங்கள் இந்தின்னு சொல்கிறோம் அப்படின்னே அவர் சொல்கிறாரு அவர். அப்போ சமக்கிருதம் அப்படின்றதுக்கும் இந்தின்றதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நாம் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய இந்தி வார்த்தைகள் எதையும் வந்துட்டு இவங்க அந்த அரசினுடைய திட்டங்களில் இவங்க பயன்படுத்துறது இல்லை. பாணின்னா தான் இந்தியில் தண்ணிக்கு அர்த்தம், பாணி அப்படின்றது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஜலம், ஜால் மினிஸ்ட்ரி அப்படின்னு. இருங்க, இது எல்லாமே சமக்கிருத திணிப்பு தான். நாங்கள் மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து நாங்கள் போராடினது ஒரு காலகட்டம். இப்போ இந்த மொழி ஆதிக்கத்தை ஏதாவது ஒரு வழியில் திணிச்சு எங்களுடைய மொழியை அழிக்க நினைக்கும் போது நாங்கள் எதிர்க்கிறோம். ஒன்று. ரெண்டாவது விடயம், போராடுறீங்க அப்படின்றது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு போராட்ட வடிவம். சரி, வெவ்வேறு வடிவங்களை போராடுறீங்க, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, ஜனநாயகத்தை அனுமதிக்கப்பட்டதுதான். இப்ப நிதிக்காகவும் ஒரு பக்கம் போராடுறீங்க, இன்னொரு பக்கம் மொழி கொள்கைக்காக சித்தாந்த ரீதியான மோதல் இருக்கு. அதெல்லாம் சரி, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரியான மோதல் ஒரு பக்கம் நீங்க வந்து ஜனநாயகப்படி போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு டெசிஷன், அதாவது தேவநாகரியை கைவிடுறதோ அல்லது பயன்படுத்தாம தவிர்க்கிறதோ மத்திய அரசுடைய மோதலை இன்னும் எஸ்கலேட் பண்ணிட்டு தானே இருக்கும், தொடர்ந்து அதிகரிச்சு தான் இருக்கும். வந்துட்டு யாரு பண்றது? இதுக்கு யாரு வித்துடுறது?
நாங்களா வந்துட்டு மொழியை வந்துட்டு நாங்க என்னைக்காச்சும் இன்ன வரைக்கும் சொல்லலாம். ஆனா நாங்க சொல்றோம், இந்திய ஒன்றிய அரசுடைய அபிஷியல் லாங்குவேஜா தமிழை மாத்து, தமிழையும் கொண்டு வா அப்படின்னு நாங்க சொல்றோம். நீங்க என்னைக்கு நாங்க பண்ணோம்? எல்லாத்தையுமே நீங்க தானே பண்றீங்க. ஒரு கொள்கையை வகுத்து எங்க மேல திணிக்கிறதுக்கு எங்க இருக்குது? அதுதானே வந்துட்டு தமிழிசை தங்கப்பாண்டியன் கேட்ட கேள்வி. அதுக்கு பதிலே சொல்லலையே தர்மேந்திர பிரதான். இல்ல இதுக்கு என்ன லீகல், இல்ல இதற்கு என்ன லீகல் பேசிஸ் இருக்கு? எதுக்கு? ஒண்ணுமே கிடையாதுங்க. யூசேஜுக்கு நாங்க கொண்டு வரோங்க, அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? இப்ப ஐயா பாலச்சந்திரன் சொன்ன மாதிரி தமிழ் அப்படின்னா ஒரு யூசேஜ் அப்படின்றது ஒரு செய்தி அறிக்கையில பயன்படல, ஒரு மாநில திட்டக்குழு பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிக்கை, முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்து தான் அந்த அறிக்கை வெளியிடப்படுது. அதில் இந்திய ரூபாயை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய இந்த தேவநாகரியை பயன்படுத்த தவிர்க்கிறது அப்படின்றது அது எப்படி யூட்டிலிட்டி ஆகும்? நான் சொல்றேங்க, இப்படி போட்ட குறியீட்டை என்னன்னு சொல்றீங்க நீங்க? ரூபாய் அப்படின்னு போடுறதுக்கு என்ன சொல்றீங்க? ரூபாய். ஒலி வடிவம் ஒண்ணுதான், வரி வடிவத்தை மாத்திரம். இப்ப அந்த போன வருஷம் மாறல, இந்த வருஷம் ஏன் மாறுது? இந்த வருஷம் ஏன்னா அடுத்த இந்த வருஷம் திணிக்கிறாங்களே. 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உன் மேல திணிப்பேன், நீ கத்துக்கோ, அப்பதான் ஃபண்டை தருவேன் அப்படின்னும் போது அப்ப நாங்க எதிர்க்க கூடாதா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படின்ற ஒரு கட்டாயம் எங்களுக்கு எங்க இருக்குது? நாங்க இன்னைக்கு ஒரு வைப்ரண்ட் ஸ்டேட், வைப்ரண்ட் எக்கானமி, ஒரு ப்ராக்ரசிவ் ஸ்டேட் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு தான் இன்றைக்கு வெளியிடப்பட்ட எக்கனாமிக் சர்வே. தனிநபர் வருவாய், தேச வருவாய் அப்படின்னு தேச அளவில் தனிநபர் வருவாய் வந்துட்டு 1.68 லட்சம் அப்படின்னம்னா இங்க 2.63 இருக்கு. அவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கு. அதை விட 1.7 1.64 ரூபாய் வந்துட்டு அதிகமா இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கு. எல்லா இடத்துலையும் எங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்குது. எங்களோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் ஓவர் 9%. ஆனா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டிவால்வ்டு டாக்ஸ் ஷேர் எவ்வளவு இருக்குது? எல்லா இடத்துலையும் வஞ்சிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னத்துக்கு நாங்க இந்த இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டோட நாங்க ஒரு ஃபெடரலா நாங்க ஏன் இருக்கணும்? இந்த கேள்வி எழுதா இல்லையா? அதை சொல்லுங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 5 ஸ்டேட்டுக்கும் புட் டுகெதர் எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ அதுக்கு விட அதிகமா நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு தூக்கி கொடுக்குறீங்களே, அதற்கான அடிப்படை என்ன சார்? அப்போ பாருங்க, நிதி மோடி இப்ப கூட பேசும்போது தம்பி சொல்றாரு ஃபசல் பீமா யோஜனா, இன்னும் பல்வேறுபட்ட திட்டங்களை சொன்னாரு. எல்லாமே கார்பரேட்டுகளுக்கு உதவக்கூடிய இதுதான். போயிட்டு விவசாயி கிட்ட ஃபசல் பீமா யோஜனால எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஃபசல் பீமா யோஜனா அந்த அளவுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா குஜராத் அரசு ஏன் அந்த திட்டத்துல இருந்து வெளியேறுச்சு? அதுக்கு தம்பி பதில் சொல்லட்டும். வெளியேறுச்சு. அப்படி ஒரு வாதத்தை முன் வச்சா தமிழ்நாட்டில் சென்னையில இருந்தும் கோவையில இருந்தும் நிறைய வரி வருவாய் வருது, ராமநாதபுரத்தை ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கலாம், அப்படி வாதமும் வரும். சரி, அது அந்த வாதத்துக்கான விட அடுத்த சுற்றுல கேட்கிறேன். இல்ல அக்னீஸ்வரன் முதல் எடுப்பின கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த கான்ட்ரிபியூஷனும் எல்லாமே பாத்தீங்க, எல்லா ரீஜனும் சம அளவில் மேம்பட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குது தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபில அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எக்கனாமிக் சர்வேல அந்த டீடைல ஐயா அவரு துணைத் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த டீடைல் இருக்குது. எந்த இடமும் தமிழ்நாட்டில் வஞ்சிக்கப்படவில்லை. ஆனால் தமிழ் மாநிலமும் தென்னக மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன. எனவே எதிர்த்து குரல் எழுப்புகிறோம்.